சனநாயக நாட்டு சகோதர சொந்தங்களே, தாங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். நமது மனித சமுதாயத்தில் நீதி, நேர்மை, உண்மை, தன்மை, தகுதி, தரம், தன்மானம், தர்மம், அடக்கம், ஒழுக்கம், பொறுமை, அறிவு, பொதுநலம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று படிப்பறிவில்லாத அந்த காலத்தில், கட்சி கோஷ்டி என்று அதிகமில்லாத அந்த காலத்தில் இருந்தது. இவையெல்லாம் மனித தன்மைக்கு ஏற்றவைகளாக இருந்தது. அப்போது அன்பா, அழகா, அமைதியா, ஆணு பேச்சை பொண்ணு கேட்டு, பொண்ணு பேச்சை ஆணு கேட்டு, நாகரிகம் இல்லை என்றாலும் ஆசாபாசமுடன் ஒற்றுமையாக நீடித்த காலம் குழந்தை குட்டிகளோடு பெரியவங்க சின்னவங்க சொந்த பந்தம் என்று அனைவரும் நமது முன்னோர்கள் ஒற்றுமையாக கூடி வாழ்ந்து வந்தார்கள். படிப்பறிவு பெற்ற இந்த காலத்தில் மேலே குறிப்பிட்ட அனைத்தும் நல்லொழுக்கங்களும் காலப்போக்கில் தொலைந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் மக்களிடத்திலே அறக்குறையாக சிலரால் அது கடைபிடிக்கப்பட்டாலும் அடுத்த தலைமுறையில் அது அறவே எங்கும் இருக்காது. இதற்கு உதாரணமாக, ஜாதிக்கொரு கட்சி வைத்து கொண்டு கூட்டமும் கோஷ்டிகளுமா பார்த்துக்கலாம் தீர்த்துக்கலாமா, நாங்கள் தான் கிங்கு, மற்றவங்கெல்லாம் நொங்கு என்று அவரவர் கூட்டங்களையும் உசுப்பி விட்டு மற்ற கூட்டங்களை தாழ்த்தி இறக்கி பேசிவிட்டு கெத்தா நாங்கள் சிங்கம், புலி, சிறுத்தை, நெருப்பு என்று பெயர் வைத்து கொண்டு மனிதனை தாழ்த்தி பேசிக்கிறாங்க. ஆனால் யாரோ ஆட்டுத்தலைக்கு அடிச்சுக்குவாங்களாமே. அந்த கதையா பதவிக்கும் பொறுப்புக்கும் பணங்காசுக்கும் மனிதன் வாழும் நாட்டில் அடியாக அடிச்சுக்கிறாங்க. இது நியாயந்தானா? நம்ம சுயாட்சை இயக்கத்தில் அப்படியெல்லாம் அடிச்சுக்க தேவையில்லை. மனித தன்மையோடு ஆறறிவு உள்ளவர்களுக்கு சாதி மதம் பார்க்காமலும் சதவீதம் என்று பிரிக்காமலும் ஏழை பணக்காரன் என்ற வகையில் சமத்துவமான முறையில் சலுகைகள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.